நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், சாயில் மாய்ஸ்சர் சொல்லப்படுது. சாயில் மாய்ஸ்சர் சொல்லப்படுது, அதாவது பார்த்தீங்கன்னா மண் ஈரப்பதம்னு சொல்லப்படுது. இது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அப்சர்வ் ரெயின் வாட்டர் அண்டு மாய்ஸ்சர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர். ரெயின் வாட்டர் அண்டு மாய்ஸ்சர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர். ஏர்லேருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளுது. அதேமாதிரி ரெயின் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணு சொல்கிறாங்க. அதான் சாயில் மாய்ஸ்சர் சொல்லப்படுது. சாயில் மாய்ஸ்சர்னா தாவரங்கள் மழைநீர் மற்றும் வளிமண்டலத்திலிருந்து ஈரப்பதத்தை அப்படி எடுக்குது. வளிமண்டலம்ன்றது காற்றிலிருந்து ஈரப்பதத்தை அப்படி எடுக்குது. அதுக்கு பேர் தான் சாயில் மாய்ஸ்சர் சொல்லக்கூடியது. அப்புறம் சாயில் வாட்டர். சாயில் வாட்டர்னா மண் நீர்னா என்னென்னு பாருங்கள். சாயில் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர். இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தாவரங்களின் பரவுதலை. ஏன்னா அந்த மழைநீர் தான் தாவரங்கள் பரவுதலை நிர்ணயிக்கணும். அதான் பாருங்க, சாயில் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த அதர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர். மற்ற ஃபேக்டரை விட இது முக்கியமான காரணி சொல்கிறாங்க. மழைநீர் பாருங்க மிகவும் முக்கியமான காரணியாகும். அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்கள் பரவுதலை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான காரணி சாயில் வாட்டர் தான் முக்கிய காரணி. ரெயின் பாருங்க, ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சாயில் வாட்டர். மழை தான் முக்கிய சோர்ஸாக, அதாவது முக்கியமானதாகும். மழைநீர் மண்ணின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. அடுத்து பாருங்க, கேப்லரி வாட்டர் ஹெல்டு பிட்வீன் த ஃபோர் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் அங்கங்கே சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும், துளைகள், அதாவது துளைகளாக இருக்கும். அதான் கேப்லரி வாட்டர் ஹெல்டு பிட்வீன் ஃபோர் ஃபேஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ். மண் துகள்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக நீர் என்ன செய்து உள்ளே செல்கிறது. அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த வாட்டர் அவைலபிள் இன் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்களுக்கு தேவையான நீர் மண்ணில் நுண் துளைகள் மூலமாக, அதாவது மண்ணில் நுண் துளைகள் மூலமாக உள்ள பரவி கிடக்கு. அதை தான் சாயில் வாட்டர் என்று சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சாயில் ரியாக்ஷன். அடுத்தது சாயில் ரியாக்ஷன்னா மண் வினைகள் பேர். சாயில் ரியாக்ஷன் மண் வினைகள். சாயில் மேபி அசிட்டிக் ஆர் ஆல்கலைன் ஆர் நியூட்ரல். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சாயில் மேபி அசிட்டிக்னா அமில அல்லது கார, அதான் ஆல்கலைன்னா கார, அல்லது நியூட்ரல்னா நடுநிலை தன்மையும் இருக்கலாம். அதாவது மண் வினைகள் எப்படி இருக்கலாம், மண் வினைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக்காக இருக்கலாம், ஆல்கலைனாக இருக்கலாம், அல்லது நியூட்ரலாக இருக்கலாம். அதாவது அமிலமாக இருக்கலாம், அல்லது காரத்தன்மையாக இருக்கலாம், அல்லது நடுநிலை தன்மையாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, pH value of the soil solution determines the availability of plant nutrients. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கரைசலில் காணப்படக்கூடிய நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் அயனி செறிவை பொறுத்து தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். அதாவது pH லெவல் மண்ணில் சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாவரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுதான் pH value of the soil solution determine the availability of plant nutrients. The pH range of the soil for cultivation of crop plants. ஒரு தாவரங்கள் அதாவது தாவரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தாவரங்களை சாகுபடி செய்ய அல்ல பயிர தேவையான pH அதாவது லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 to 6.8 இருக்கலாம். இது 1 மார்க் கொஸ்டின். ஒரு தாவரங்கள் பொதுவாக தாவரங்கள் சாகுபடி செய்ய அல்லது பயிரிட தேவையான pH லெவல் என்னன்னு கேட்பாங்க. 5.5 to 6.8. அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் நியூட்ரியன்ஸ். சாயில் நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மண் ஊட்டச்சத்துன்னு பேர். இது தாவரங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் தேவையான ஊட்டம், தனிமங்கள், கரிம ஊட்ட பொருள்கள் ஆகியவற்றின் அயனி வடிவில் கிடைக்க உதவும் திறனை மண்ணின் வளம் சொல்கிறாங்க. பாருங்க, சாயில் ஃபெர்டிலிட்டி மண்ணுடைய வளம் அண்டு ப்ரொடக்டிவிட்டினா உருவாக்குறது, ப்ரொடக்ட்னா உருவாக்கும் திறன், இல்லைன்னா உதவி செய்யும் திறன், ஓகேங்களா, உற்பத்தி திறன்.
the ability of the soil provide the all essential plant nutrients. அப்போ சாயில் ஃபெர்டிலிட்டியும் அந்த உருவாக்கும் திறனும் வந்து அதிக அளவில் சாயில் இருந்தால் மட்டும்தான் தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு சரியான அளவில் கிடைக்கும். அப்போ தான் தாவரங்களுக்கு தேவையான மினரல்ஸ் அண்டு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் அயனி அதாவது அயனி வடிவில் தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும்ன்றாங்க. அப்போ சாயில் நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க, டூமால் கேட்டாங்க, தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அது அயனி வடிவில் கிடைப்பதற்கு அயனி வடிவில் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மண் வளம் வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸு கிடைக்கும், அயனி வடிவில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சாயில் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஏரியா. அதாவது சாயில் டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? மண் வெப்பநிலை. அதாவது சாயில் temperature of an area plays important role in the determining the geographical distribution of plants. அதாவது மண் வெப்பநிலை வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் தாவரங்கள் வந்து பூமியில் பரவ முடியும். அப்போ தாவரங்கள் பூமியில் பரவுதலை நிர்ணயிக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் டெம்பரேச்சர் தான். அதான் சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிட்டர்மைனிங் த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸு. தாவரங்கள் பரவுதலை நிர்ணயிக்கிறது சாயில் டெம்பரேச்சர் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ டெம்பரேச்சர் வந்து சரியான அளவில் இருக்கணும். அதே லோ டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா இந்த ரெடியூஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட் த அப்சர்ப்ஷன் ஆஃப் பை ரூட்ஸ். லோ டெம்பரேச்சராக இருந்தால் வாட்டரும் அதே நேரத்தில் வாட்டரையும் கரைசலாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸையும் கரைசல் இது ரூட்டு வந்து அப்சர்வ் பண்ணுறது குறையுன்றாங்க. அதாவது உறிஞ்சுதல் குறையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சாயில் அட்மாஸ்பியர் அப்படின்னா மண் வளிமண்டலம் பேர். சாயில் அட்மாஸ்பியர் மண் வளிமண்டலம். இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, this space left between the soil particles called pore space which contain oxygen and carbon dioxide. அவன் என்ன சொன்னா, the space left between the soil particle மண் துகள்கள் are called pore space which contain. அதாவது மண்ணில் காணப்படக்கூடிய, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மண் துகள்களுக்கு இடையே மண் துகள்கள் இருக்கும், அதுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு அதுவும் அங்கே சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த தாவரங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சாயில் ஆர்கானிசம் சொல்லியாச்சுன்னா மண்வாழ் உயிரினங்கள். மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மெனி ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் த சாயில் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, அடுத்து புரோட்டோசோவான், நெமட்டோட்ஸ், இன்செக்ட்ஸ், எர்த்வம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் வாழக்கூடிய ஆர்கானிசம். இது பேர் தான் சாயில் ஆர்கானிசம் பேர். இது கூட எக்ஸாமில் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சாயில் ப்ரொஃபைல். அடுத்தது சாயில் ப்ரொஃபைல் சொன்னால் குறிப்பாங்க. சாயில் ப்ரொஃபைல் சொன்னாச்சுன்னா மண்ணின் நெடுக்கு வெட்டு விவரம். சாயில் ப்ரொஃபைல்னா மண்ணின் நெடுக்கு வெட்டு விவரம். ஏன் நெடுக்கு வெட்டு விவரம்னு பார்த்தீங்கன்னா, சாயிலில் வந்து நிறைய லேயர் இருக்கும், நிறைய அடுக்கடுக்காக இருக்கும். அந்த அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுடைய ஒவ்வொரு தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாயில் இஸ் எ காமன்லி ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ட்டு ஹரிசான்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் டெப்த்னா மண்ணில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வெவ்வேறு அடுக்கு நிறைய அடுக்கு மண்டலங்கள் காணப்படும். அடுக்கடுக்காக மண்டலங்களாக காணப்படும். டெப்த் போக ஆழமாக போக பல்வேறு அடுக்குகளாக காணப்படும். மண்ணை தோண்டிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக காணப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா த லேயர் டிஃப்ரெண்ட் தியர் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த லேயரை பார்த்துட்டே ஒவ்வொரு லேயரை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் வேறுபாடுகளை காணலாம். ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு வேறுபாடு காணப்படும்.
ஒரு சில லேயரில் வந்து ஃபிசிக்கல் தன்மை அதிகமாக இருக்கலாம், ஒரு சில லேயரில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கலாம், ஒரு லேயரில் வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படலாம். அதான் ஒவ்வொரு லேயர்னு பார்த்தீங்கன்னா மண்ணுடைய லேயர். இப்போ நம்ம குழி வெட்டுறோம் இல்லைங்களா, அப்போ வெட்டிட்டு அதை பார்த்தோம்னா ஒரு 3 அடி ஆழத்துக்கு குழிகள் வெட்டி பார்த்தோம்னா அது மண்ணுடைய லேயராக அடுக்க வரிசையாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு லேயரையும் இந்த ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேறுபடுறாங்க. இது இந்த சக்ஸஸ் ஆஃப் த சூப்பர் இம்ப்ரெசிவ் கரிசன்ஸ் கால்டு ப்ரொஃபைல். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபைல் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கேட்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம இந்த சாயில் ப்ரொஃபைலை வச்சு இங்கே மேலே பார்க்க போகிறோம். டயக்ராம் பாருங்கள், தெரியும். இதுதான் சாயில் ப்ரொஃபைல். இந்த டயக்ராம் பாருங்கள், ஒவ்வொரு அடுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரிசான் அப்படின்னா அடுக்குன்னு பேர். டிஸ்கிரிப்ஷனாக அவருடைய விவரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த அடுக்கு ஏறப்படுறாங்க அதை பாருங்கள். அதுக்கு பேர் வந்து ஓ ஹரிசான் அப்படின்னா ஓ அடுக்குன்னு பேர். இதில் வந்து ஆர்கானிக் ஹரிசான் ஹியூமஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஹரிசான்னா இலை மக்குன்னு சொல்லக்கூடியது, இலை மக்கு பகுதி காணப்படக்கூடியது. இது எது பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதிய மற்றும் பாதி மக்கிய கரிம பொருட்களை பெற்றது. இதில் வந்து புதிய மற்றும் பாதி மக்கிய டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர் அதில் காணப்படுன்றாங்க. O1 சொல்லக்கூடிய வந்து ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ். ஃப்ரெஷ்னா அப்போ தான் உதிர்ந்த இலைகள், அது மாதிரி ட்விக்ன கிளைகள், ஃப்ளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். அப்போ O1 சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட் அப்போ தான் உதிர்ந்த இலைகளாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகள், அதே மாதிரி இலை கொத்துகள், ஃப்ளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ்லாம் காணப்படும். 02ன்றது வந்து டெட் பிளான்ஸ், அனிமல் அண்டு தேர் எக்ஸ்கிரேட்டா டீகம்போஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். அது 02ல் வந்து நுண்ணுயிர்களால் மக்கிய, அதாவது நுண்ணுயிர்களால் மக்கி போன, அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ்டு பிளான்ஸ், அனிமல் அண்டு தேர் எக்ஸ்கிரேட்டா எல்லாமே காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. யூஸ்வலி ஆப்ஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்டு டெசர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி நிலங்களிலும் பாலைவனங்களும் காணப்படாது. இது எங்கே காணப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு வந்து எங்கே காணப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா சாகுபடி, அதாவது அக்ரிகல்ச்சர்னா சாகுபடி நிலங்களில் காணப்படாது, டெசர்ட்னா பாலைவனம் காணப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஏ சொல்லக்கூடிய ஹரிசான், ஏ அடுக்குன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் லீச்சு ஹரிசான். லீச்சு ஹரிசான்னா திரவ பொருட்கள் இருக்கு இல்லையா, திரவ பொருட்களை கசிய விடும் பகுதி. சாரி, லீச்சு கிடையாது, லீக்குன்னு சொல்லுவாங்க. லீக்குடு ஹரிசான்னா திரவ பொருட்களை கசிவிடும் பகுதி. அதே மாதிரி டாப் சாயில் சொல்லுவாங்க, இது பேர் வந்து டாப் சாயில். இது ஆஃப்டர் ரிச் இன் ஹியூமஸ் அண்டு மினரல்ஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இலை மக்கு மற்றும் கனிமங்களை கொண்டது. இதில் வந்து இலை அதிக அளவில் மக்கி காணப்படும், கனிமங்களும் காணப்படும். பாருங்கள், இட் கன்சிஸ்ட் ஆஃப் டாப் ஆஃப் த சாயில் வித் ஹியூமஸ் லிவிங் கிரியேட்ஸ் அண்டு இன்ஆர்கானிக் மினரல்ஸ். இன்ஆர்கானிக் மினரல்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து இலை மக்கி காணப்படும் உயிரினங்கள் மற்றும் கனிமப் பொருட்கள் கொண்ட மண்ணின் மேற்பகுதி தான். இதில் வந்து இலை மக்கு காணப்படும் லிவிங் கிரியேட்ஸ் இன்ஆர்கானிக் மினரல்ஸ்லாம் காணப்படும் சொல்கிறாங்க. A1னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 டைப் இருக்குது. A1னா டார்க் அண்டு ரிச் ஆர்கானிக் மேட்டர். டார்க் அண்டு ரிச் ஆர்கானிக் மேட்டர் பிகாஸ் ஆஃப் மிக்சர் ஆர்கானிக் அண்டு மினரல் மேட்டர்ஸ். மிக்சர் ஆர்கானிக் அதாவது கரிம மற்றும் கனிம பொருள் இரண்டுமே அதிக அளவில் கொண்ட கருமை நிற பகுதி. இந்த பகுதி A1ல் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அண்டு ரிச்னா டார்க் அண்டு ரிச் ஆர்கானிக் மேட்டர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த பகுதி வந்து கருப்பாக காணப்படும், அதில் தான் கரிம மற்றும் கனிம பொருள் இரண்டுமே அதிக அளவில் காணப்படும் சொல்கிறாங்க. A2ல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்டு லேயர். இது வந்து லைட் கலர் லேயராக இருக்கும் வித் லார்ஜ் சைஸுக்கு மினரல் பார்ட்டிகல்ஸ். இதில் கனிம பொருள் வந்து வெளியில் போயிருக்கு, இது வந்து வெள்ளை நேரம் போயிருக்கு, ஆனால் பெரிய அளவில் கனிம பொருள் காணப்படும், பெரிய அளவுனா லார்ஜ் சைஸில் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பி ஹரிசான் சொல்ல பேர். அடுத்தது பி ஹரிசான்னா பி அடுக்குன்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஹரிசான். இது சப்சாயில் பூவர் ஹியூமஸ். இதில் வந்து குறைந்த மண்ணுடைய குறைந்தளவு இலை மக்கு தான் இதில் காணப்படும் சொல்கிறாங்க. குறைந்தளவு இலை மக்கு காணப்படக்கூடிய இலை மக்கு போன பகுதி காணக்கூடிய பகுதி சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அயன், அலுமினியம் அண்டு சிலிகா, ரிச் கிளே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ரிச் என்னது கிளே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயன்னா இரும்பு, அலுமினியம், அடுத்து சிலிக்கா
அதிகம் கொண்ட கரிம கலவை கொண்ட களிமண் பகுதி. இது வந்து கிளைனானது களிமண் பகுதி. அப்போ களிமண் பகுதி காணப்படக்கூடிய ஏரியா தான் இது, இந்த ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஹரிசான்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் சி அடுக்கு. இதில் வந்து பார்சியலி வெதர்டு ஹரிசான். பார்சியலி வெதர்டு ஹரிசான்னா உதிர்ந்த அடுக்கு. இதில் வந்து வெற்றி இருக்கும்போது அது உதிர்ந்து துகள் துகளாக பண்ணுறாங்க. அதே மாதிரி வெதர்டு ராக், அதாவது உதிர்ந்த பகுதினா பாறைகள் இருக்கு இல்லையா, தோண்ட தோண்ட பாறைகள் வந்து தூள் தூளாக பாறைகள் வரும்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் லிட்டில் ஆர் நோ பிளான்ட் ஆர் அனிமல் லைஃப். இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாறை துண்டுகள் வரும், குறைவான அல்லது தாவரங்கள் விலங்குகள் அற்ற பகுதி. இதில் வந்து தாவரங்களும் கிடையாது, விலங்குகள் இந்த பகுதியில் கிடையாது சொல்கிறாங்க. விலங்குகளும் கிடையாது. ஏன்னா விலங்குகள்னா பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் இதில் காணப்படாதுன்னு சொல்கிறாங்க. தாவரங்களும் இங்கே இருக்காது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் parent minerals, soil composed of little amount of organic matters without life forms. இந்த மண்ணின் இது வந்து மண்ணின் முதன்மை பொருளாகும். இதில் உயிரினங்கள் காணப்படாது, குறைவான கரிம பொருள் மட்டும் காணப்படும். இது வந்து குறைவான கரிம பொருள் மட்டும் தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர் கரிசான். ஆர் எடுக்கின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல் பெட்ராக் சொல்லுவாங்க. பேரண்ட் மெட்டீரியல் பெட்ராக் இது வந்து தாய் பாறைன்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இருக்குது கருமை. அந்த பாறை வந்து கருப்பருக்கும், கருமை படுக்கை, அதாவது கருமை படுக்கை சொல்லலாம், இல்லை கரும்படுக்குன்னு சொல்லலாம். இட் இஸ் எ பேரண்ட் பெட்ராக் அப்பான் த அண்டர் கிரவுண்டு வாட்டர் இஸ் ஃபவுண்ட். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபவுண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் எ பேரண்ட் பெட்ராக்னா முதன்மை ராக்னு சொல்லுவாங்க, முதன்மை கரும்படுக்கை சொல்லுவாங்க. இதுக்கு கீழே போயாச்சுன்னா நீர் இது கையில் தான் நீரை சேமித்திக்கும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இதில் தான் சேமித்திக்கக்கூடிய பகுதி. இதுதான் மண் அடுக்கு. இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க, அதனால் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்கே கேட்பாங்க டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டினா மண் துகள்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டினா மண் துகள். பாருங்கள், இப்போ சாயில் டைப் வந்து கிளே சாயில் அப்படின்னா களிமண். இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0.002 மில்லிமீட்டர்ன்றாங்க. இது ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் தான். ஒப்பீட்டு அளவு பாருங்கள், 50% கிளே சாயில் அண்ட் 50% சில்ட் சாயில். சில்ட் சாயில்னா வண்டல் மண். கோல்டு அல்லது ஹெவி சாயில். கோல்டுன்னா குளிர்ந்த அல்லது கடினமான மண். அப்படி ரெண்டும் சேர்ந்து காணப்பட்டால் அது வந்து கோல்டாக இருக்கும், அல்லது ஹெவி சாயில், அதாவது கடினமாக இருக்கும், குளிர் காணும். அடுத்து பாருங்கள் சில்ட் சாயில். சில்ட் சாயில்னா வண்டல் மண். இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 0.002 to 0.02 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 90% சில்ட் சாயில், 10% சாண்டு. சாண்டுன்னா மணல் காணப்படும். அப்போ சில்ட் சாயிலில் வந்து 90% தான் சில்ட் சாயில் வண்டல் மண் காணப்படும், 10% மணல் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து லோமி சாயில். இந்த லோமி சாயில்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து 0.002 to 2 மில்லிமீட்டர். இதில் வந்து 70% வந்து சாண்டு காணப்படும், 30% வந்து கிளை களிமண் காணப்படும். சில்ட் ஆர் போத் கார்டன் சாயில். இது வந்து போத் கார்டன் சாயில்னா இது வந்து தோட்டமண் எனப்படும். இதுதான் வந்து தோட்டமண் என அழைக்கப்படும். லோமி சாயில் தான் தோட்டமண் அழைக்கப்படுவோம். அடுத்து பாருங்கள் சாண்டி சாயில். அடுத்து வந்து சாண்டி சாயில்னா மணல். இதனுடைய சைஸ் வந்து 0.2 to 2 மில்லிமீட்டர். இதில் வந்து 85% சாண்டு மணல் காணப்படும், 15% வந்து களிமண் காணப்படும். இது வந்து லைட் சாயில் சொல்லுவாங்க. லைட் சாயில்னா மென்மணல், மென்மணல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அண்ட் த வாட்டர் ரிட்டைன் த ஏரியேஷன் அண்ட் மினரல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த சாயில். என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணின் நீர்த்தேக்கத்திறன், காற்றோட்டம் மற்றும் ஊட்டச்சத்து பொருள் அடிப்படையில். அப்போ பேஸ்ட் அந்த வாட்டர் ரெண்டேஷன். வாட்டர் ரெண்டேஷனா வாட்டர் தேங்குறது, ஏரிஸ்னா காற்றோட்டம், அண்டு மினரல் கண்டென்ட், மினரல் இருக்கக்கூடிய கண்டென்ட். அதை வச்சு சாயிலை வந்து பல டைப்ஸாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. பல டைப்ஸாக பிரிக்கலாம் சொல்கிறாங்க. அது டைப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஹேலோஃபைட்ஸ். அது ஹேலோஃபைட்ஸ்னால் ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள்.
ஒவ்வொரு ஃபஸ்ட் வந்து என்னது ஹேலோஃபைட்ஸ்னா ஒவ்வொரு சதுப்புநில தாவரங்கள். இந்த பிளான்ஸ் லிவிங் இன் சலைன் சைல்னா அதாவது உப்பு மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள், ஒவ்வொரு மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்து பெசமோஃபைட்ஸ் என்னது சமோஃபைட்ஸ் சொல்லக்கூடியது. அப்படின்னு சொன்னால் இது வந்து மண் பகுதியில் வாழும் தாவரங்கள். மண் பகுதியில் அதாவது மணல் போன்ற பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள். பிளான்ஸ் லிவிங் இன் த சாண்டி சைல்னா இதனுடைய தாவரங்கள் வந்து மணற்பான பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள் என்று பெயர். அடுத்து பாருங்கள் லித்தோஃபைட்ஸ்னால் பாறையில் வளரக்கூடிய தாவரங்கள். லித்தோஃபைட் என்னது பாறையில் வளரக்கூடிய தாவரங்கள். இந்த பிளான்ஸ் லிவிங் ராக்கில் வரக்கூடிய ராக் சர்ஃபேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்மோஃபைட்ஸ் என்னது சாஸ்மோஃபைட்ஸ் சொல்லியாச்சுன்னா இது வந்து புவி வடிவ பாருங்க புவி அடிவாழ் தாவரங்கள். புவி அடியில் வாழக்கூடிய தாவரங்கள். இந்த பிளான்ஸ் லிவிங் ராக் கிரீவர்ஸ்னால் இந்த புவி பரப்பில் வாழ்ந்த அதாவது புவியின் பரப்பில் வாழக்கூடிய தாவரங்கள் சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை இடையில் வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்து கிரிப்டோஃபைட்ஸ்னா புவி அடிவாழ் தாவரங்கள். இது புவியில் வாழக்கூடிய தாவரங்கள். ஃப்ளோ இன் த சாயில் கீழே வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்து கிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பனி பகுதி வாழ் தாவரங்கள். இந்த பிளான்ஸ் லிவிங் இந்த ஐஸ் சர்ஃபேஸில் வாழக்கூடியது. அடுத்து ஆக்சிலோஃபைட்ஸ்னா அமில நில தாவரங்கள் பேர். இது அமில மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்து கால்சிஃபைட்ஸ்னா என்னது கால்சிஃபைட்ஸ்னா கண்மண் அதாவது கண்ணமண் வாழ் தாவரங்கள் பேர். இது கால்சியம் அதிகமான அதாவது பிளான்ஸ் லிவிங் கால்சியம் வித் ரிச் ஆல்கைன் சாயில். அதாவது கால்சியம் வித் அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அது கால்சியம் அயன் அதிகமாக காணக்கூடிய இடத்துல வாழக்கூடிய தாவரங்கள் என்று பெயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.